بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அன்-நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் மின் கலாமி சய்யிதில் முர்சலீன் என்ற ஹதீஸ் நூலுக்கான தெளிவுரை வகுப்பை சென்ற வாரம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த வகுப்பிலே ஹதீஸை படிப்பதன் முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு பற்றியும், அதேபோன்று அந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலை தொகுத்த இமாம் அன்-நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பற்றிய அவர்களுடைய சில வாழ்க்கை குறிப்புகளையும், அதேபோன்று ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற ஹதீஸ் நூலை பற்றிய சில தகவல்களையும் நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே இன்றைய வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலிலே இடம்பெறக்கூடிய முதலாவது பாடத்தை நாம் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தான் தொகுத்த இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலிலே முதலாவது பாடமாக, முதலாவது தலைப்பாக பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள். பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்தாரின் நிய்யதி ஃபி ஜமீஇல் அஅமாலி வல் அக்வாலில் பாரிஸி வல் ஹஃபிய்யா. பாபுல் இஹ்லாஸ், இஹ்லாஸை பற்றிய பாடம், அதாவது உள தூய்மையை பற்றிய பாடமும், மேலும் எல்லா செயல்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் மறைமுகமான அல்லது வெளிப்படையான எல்லா செயல்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் நீயத்தை கொண்டு வருதல் என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள். அப்ப தலைப்பு என்ன? இஹ்லாஸ் மற்றும் நீயத்தை கொண்டு வருதல். எதிலே? எங்களுடைய வெளிப்படையான அல்லது மறைமுகமான இபாதத்துகளிலே. அது சொல் சார்ந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, செயல் சார்ந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அவைகளிலே நீயத்தை கொண்டு வருதல், இஹ்லாஸை கடைபிடித்தல் என்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பிட்டு இருக்கின்றார்கள். இப்போ முதலாவது தலைப்பாக இஹ்லாஸை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது எங்களுக்கு எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், நாம் ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இமாம் அவர்கள் முதலாவது தலைப்பாகவே இஹ்லாஸை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். ஒரு அமலை நாம் செய்கின்ற போது இஹ்லாஸோடு அதனை செய்ய வேண்டும். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இமாம் அவர்கள் முதலாவது தலைப்பாக, முதலாவது பாடமாக இஹ்லாஸை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்றால் என்ன? இஹ்லாஸ் என்றால் நாங்கள் மன தூய்மை அல்லது உள தூய்மை என்று பொருள் சொல்லுவோம். அதனுடைய விரிவான அர்த்தம், அதனுடைய விரிவான விளக்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு அமலின் மூலம் அல்லாஹ்வை மட்டும் நாடுவதுதான் இஹ்லாஸ். ஒரு அமலை செய்வதன் மூலம் அல்லாஹுடைய கூலியை மட்டும் நாடுவது, வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் அந்த அமலை செய்யாமல் அல்லாஹுடைய கூலி மட்டும் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தி மட்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஒரு அமலை செய்வதுதான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுகின்றார், அவர் எதற்காக தொழுகின்றார் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, எனக்கு இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ்வுடைய கூலி கிடைத்தால் போதும், நான் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறேன், இதுதான் இஹ்லாஸாக இருக்கின்றது.
இன்னொருவர் தர்மம் செய்கிறார் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த தர்மத்தின் மூலம் எனக்கு மக்களுடைய புகழோ அல்லது அவர்களுடைய பாராட்டுக்களோ எனக்கு தேவையில்லை. இந்த தர்மத்தின் மூலம் எனக்கு அல்லாஹ்வுடைய கூலி மட்டும் கிடைத்தால் போதும். இதுதான் இஹ்லாஸாக இருக்கின்றது. அதே போன்று ஒருவர் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார். அவருடைய நோக்கம் என்ன? நான் அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செய்கிறேன், நான் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறேன், அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வாறு செய்கிறார். இதுதான் இஹ்லாஸாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு அமலையும் எந்த ஒரு உலக நோக்கங்களையும் எதிர்பார்க்காமல் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்திக்காக மட்டும், அவனுடைய கூலியை அடைந்து கொள்வதற்காக மட்டும், அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் அந்த அமல் செய்யப்படுமாக இருந்தால் அதனை நாம் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு கட்டாயம் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நாங்கள் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்று இஹ்லாஸ். இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அந்த அமலிலே மன தூய்மை, உள தூய்மை இருக்க வேண்டும். இரண்டாவது முத்தாபா என்று சொல்லப்படுகிறது, அதாவது நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி செய்யப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும். இந்த 2ம் ஒரு அமலிலே இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இல்லாவிட்டாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், உதாரணமாக தொழுகிறார், நபி அவர்களுடைய வழிகாட்டலின்படி தொழுகிறார். ஆனால் முகஸ்துதிக்காக, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் நபியுடைய வழிகாட்டல் இருக்கிறது, ஆனால் இஹ்லாஸ் இல்லை. இன்னொருவர் அவர் தொழுகிறார், அதாவது அவர் இஹ்லாஸோடு தொழுகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுகிறார், வேற எதையும் எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய கூலியை மட்டும் எதிர்பார்த்து தொழுகிறார். ஆனால் அவருடைய தொழுகை நபியுடைய வழிகாட்டலுக்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? இஹ்லாஸ் இருக்கிறது, ஆனால் நபியுடைய வழிகாட்டல் இல்லை. அப்ப இபாதத்திலே 2ம் இருக்க வேண்டும். இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும், நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றி செய்யக்கூடிய அமலாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் தொழுகிறார், அவர் தொழுவதற்கான, அவர் எந்த அடிப்படையில் தொழுகிறார்னா மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார். அப்ப அது அவரிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஒருவர் தர்மம் செய்கிறார், எதற்காக? மக்கள் என்னை புகழ வேண்டும், நான் ஒரு கொடை வல்லல் என்பது ஊர் அறிய வேண்டும் என்பதற்காகவே தர்மம் செய்கிறார். இதுதான் அவருடைய நோக்கம். அப்ப இதுவும் இஹ்லாஸ் இல்லாத ஒரு செயலாக இருக்கின்றது. ஒருவர் நோன்பு நோக்கிறார், அல்லாஹ்வுக்காக அல்ல, அந்த நோக்கம் அறவே இல்லை. எதற்காக நோன்பு நோக்கிறார் என்றால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என்னுடைய உடல் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நோன்பு நோக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த நோன்பின் மூலம் எனக்கு அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, இந்த நோன்பின் மூலம் எனது உடல் ஆரோக்கியம் அடைய வேண்டும், அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர் நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அது இஹ்லாஸ் இல்லை, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே போன்று ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யல, எதற்காக செய்கிறார்? ஒரு உல்லாச பயணமாக, பொழுதுபோக்கிற்காக, தனது விடுமுறையை கழிப்பதற்காக, அந்த இடங்களை பார்த்து, அதாவது ஒரு உல்லாசமாக, ஒரு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜி செய்கிறார். இந்த ஹஜ்ஜின் மூலம் எனக்கு அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, இப்படி ஒரு உல்லாச பயண நோக்கத்திலே அவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்று சொன்னால் அதிலே இஹ்லாஸ் இல்லை, அந்த ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே போன்று ஒருவர் சமூக வலைத்தளங்களிலே மீடியாக்களினூடாக தௌவா செய்கிறார், மக்களுக்கு அழைப்பு பணி செய்கிறார். எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அல்ல, அதாவது மக்களுடைய அந்த லைக்ஸ்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, அல்லது தனது சேனலுக்கான சப்ஸ்கிரைப் அதனை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படி சமூக வலைத்தளங்களில் ஒருவர் தஅவா செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் அந்த தஅவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அது இஹ்லாஸ் இல்லாத ஒரு செயலாக இருக்கின்றது. அப்ப எந்த ஒரு அமலாக இருந்தாலும், சின்ன ஒரு அமலாக இருந்தாலும், எங்கட பார்வையில் அற்பமான ஒரு இபாதத்தாக சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலாவது தலைப்பாகவே இஹ்லாஸை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவர்கள் நீயத்தை கொண்டு வருதல் என்றும் குறிப்பிடுகின்றார். எங்களுடைய எல்லா அமல்களையும் நாங்கள் எங்களுடைய நீயத்தை கொண்டு வருதல் என்று குறிப்பிடுகின்றார்கள்.
நீயத்தை பொறுத்த மட்டில் அதனுடைய இடம் உள்ளமாகும். நீயத்துடைய இடம் உள்ளமாகும். நீயத் எங்கிருந்து வர வேண்டும்? உள்ளத்திலிருந்து தான் வர வேண்டும். அதற்கும் நாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் உலமாக்கள் தொழுகையின் போது நீயத்தை வாயால் மொழிவதை, நோன்பின் போது நீயத்தை வாயால் மொழிவதை பித்அத் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன்? மார்க்கத்தில் அப்படி ஒன்று காட்டித்தரப்படவில்லை. நீயத் என்பது அர்த்தம் என்ன? நினைத்தல், எண்ணுதல். இதான் நீயத்துடைய அர்த்தம். அப்ப நினைப்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, நாவோடு சம்பந்தப்பட்டதல்ல. அப்ப நீயத் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதனால் தான் தொழுகையின் போது நீயத்தை வாயால் மொழிவது, இந்த தொழுகையை இத்தனை ரக்காத்தாக மாமூமாக கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று இவ்வாறு வாயால் மொழிவதை உலமாக்கள் பித்அத் என்று சொல்கின்றார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அவர்கள் தொழும் போது அல்லது நோன்பு பிடிக்கும் போது அல்லது வுலூ செய்யும் போது நான் இப்படி நியத்து வைக்கிறேன் என்று அவர்கள் வாயால் மொழிந்து அந்த நியத்தை எங்களுக்கு வழிகாட்டவில்லை. இப்ப நியத் என்பது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, அது உள்ளத்திலே வர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இஹ்லாஸ் என்ற தலைப்புக்கு கீழால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்லாஸுடைய முக்கியத்துவம் தொடர்பாக வரக்கூடிய 3 அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு வருகின்றார்கள். முதலாவது வசனம் சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரத்துல் பையினா 5வது வசனத்திலே சொல்லுகிறான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வேதக்காரர்களை பற்றி சொல்லுகிறார். அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏவப்படவில்லை, இல்லா லியஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குமாறே தவிர ஏவப்படவில்லை. அப்ப அல்லாஹ் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதை ஏவினான்? அல்லாஹ்வைத்தான் நீங்க வணங்கும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏவினான். எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி? முஹ்லிஸீன லஹுத்தீன். இதுதான் எங்களுடைய தலைப்புக்கு தொடர்பு படக்கூடிய இடம். இஹ்லாஸானவர்களாக, மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே தூய்மைப்படுத்தியவர்களாக வணங்க வேண்டும். அல்லாஹ் யூதர்களுக்கும் நசாராக்களும் எப்படி கட்டளையிட்டான்? அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி? இஹ்லாஸாக, இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக மட்டும், அல்லாஹ்வை மட்டும் அவர்கள் வணங்க வேண்டும் என்று யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹுனஃபா, ஷிர்கிலிருந்து விலகி களப்பற்ற விதத்திலே தூய்மையானவர்களாக அல்லாஹ்வை வணங்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் வயுகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுமாறும், வைத்து ஸகாத்த, ஸகாத்தை கொடுக்குமாறும் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். வதாலிக தீனுல் கையிமா, அது நேரான மார்க்கமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கட்டளையிட்டதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த யூத சமூகத்திற்கு, அந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு அல்லாஹ் எதை சொன்னான்? இஹ்லாஸான முறையில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஷிர்கை கலக்காமல், ஷிர்கிலிருந்து விலகி தூய்மையான ஏகத்துவத்தோடு இஹ்லாஸான முறையில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அந்த யூத கிறிஸ்தவ சமூகத்திற்கு கட்டளையிட்டான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அவர்களுடைய வணக்கத்திலே ஷிர்கை கலந்தார்கள். நசாராக்கள் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி ஷிர்கை அவர்களுடைய வணக்கத்திலே கலந்தார்கள். அதே போன்று யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி ஷிர்கை அவர்களுடைய வணக்கத்தில் கலந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டதற்கு அவர்கள் மாறு செய்தார்கள். இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அப்ப இந்த வசனம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது? எந்த ஒரு வணக்கத்திலும் இஹ்லாஸ் அவசியம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி? இஹ்லாஸானவர்களாக, இஹ்லாஸானவர்களாக வணங்க வேண்டும். அப்ப இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னா, உள தூய்மை இல்லை என்று சொன்னா அந்த இபாதத்துக்கு அர்த்தம் இல்லை, அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போன்று இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய 2வது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 37வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியுடைய சட்டங்கள் தொடர்பாக சொல்லும் போது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, இந்த குர்பானி பிராணிகளுடைய இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும்,
உங்களுடைய தக்வா, உங்களுடைய இரையச்சம், உங்களுடைய தூய்மையான எண்ணம், இதுதான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப குர்பானி கொடுப்பதன் மூலம் அந்த குர்பானியுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களை அல்லாஹ்வை சென்றடையாது. அந்த இறைச்சியை வைத்து அந்த இரத்தங்களை வைத்து அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். குர்பானி கொடுப்பவருடைய உள்ளத்தை வைத்து தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான். அவர் எதற்காக குர்பானி கொடுக்கிறார்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரா அல்லது முஹஸ்ஸுதிக்காக கொடுக்கிறாரா, பெருமைக்காக கொடுக்கிறாரா? அப்ப அவர் எந்த நோக்கத்தில் குர்பானி கொடுக்கிறார், அவருடைய நிய்யத் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதை வைத்து அல்லாஹ் குர்பானி ஏற்றுக்கொள்வான். அந்த பிராணியுடைய இறைச்சிகளை வைத்தோ அதனுடைய இரத்தங்களை வைத்தோ அல்லாஹு தஆலா அந்த உதுஹியாவை தீர்மானிக்க மாட்டான், அதனை அங்கீகரிக்க மாட்டான். குர்பானி கொடுப்பவருடைய உள்ளத்தை அவன் பார்க்கிறான், அவருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது. இந்த வசனத்தை பொறுத்தமட்டில், அதாவது ஜாஹிலியா காலத்தில் அந்த மக்கள் மனிதர்கள் குர்பானி கொடுத்தால் என்ன செய்வார்கள், அவர்களுடைய சிலைகளுக்கு மேலால் அந்த இறைச்சிகளை வைப்பார்கள். வைத்துவிட்டு அந்த குர்பானியுடைய இரத்தங்களை அதுக்கு மேலால் தெளிப்பார்கள். அப்ப இதனை கண்டிக்கும் முகமாகத்தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அந்த குர்பானியுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடையாது, மாற்றமாக உங்களுடைய தக்வா, உங்களுடைய இஹ்லாஸ் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வசனம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது? இஹ்லாஸ் நீங்கிவிட்டால் அந்த அமலுக்கு எந்த பெருமதியும் கிடையாது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனமாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சூரா ஆலு இம்ரான் 29வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன் துஃபு மா ஃபீ சுதூரி, உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும், அவ் துபுது, அல்லது வெளிப்படுத்தினாலும், யஅலம்ஹுல்லாஹ், அதனை அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் யாருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்தாலும் அல்லது நாங்கள் வெளிப்படுத்தினாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நாங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ரெண்டும் அல்லாஹ்வுக்கு சமம் தான். உள்ளத்துல நாங்கள் மறைச்சு வைக்கிறதும் அல்லது அந்த விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்த, ரெண்டும் அல்லாஹ்வுக்கு சமம் தான். நாங்கள் மறைச்சு வச்சாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. வெளிப்படுத்தினா தான் மனிதர்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்கு ரெண்டும் சமம். உள்ளத்துல இருக்கிறதும் தெரியும், மறைத்து வைக்கப்பட்டதும் தெரியும், வெளிப்படுத்தப்பட்டதும் தெரியும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்துல மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லாற்றையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அது மலை அடியில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த கடலில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பூமியில் மனித நடமாட்டமே இல்லாத பகுதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மறைக்கப்பட்டதையும் அல்லாஹ் அறிகிறான், வெளிப்படுத்தப்பட்டதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதா அல்லது முஹஸ்ஸுதி இருக்கிறதா, இதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு தெரியாது. ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னா அவர் உண்மையிலே அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறாரா அல்லது மக்களுக்கு காண்பிக்க தொழுகிறாரா, இதை மனிதனால் தீர்மானிக்க முடியாது. ஏன், அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அதை அல்லாஹ் தீர்மானிப்பான். அவனுடைய உள்ளத்திலே எது இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இஹ்லாஸ் இருக்கிறதா அல்லது முஹஸ்ஸுதி இருக்கிறதா, இது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப இதை வைத்து அல்லாஹு தஆலா அவனுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்பதை தீர்மானிப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த இஹ்லாஸுடைய பாடத்தின் கீழால் கொண்டு வந்த இந்த 3 அல் குர்ஆன் வசனங்களுமே இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. சுருக்கமாக, இஹ்லாஸ் இருந்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த 3 வசனமும் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 வசனங்களுக்கும் பின்னால் இஹ்லாஸுடைய முக்கியத்துவம், இஹ்லாஸுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய நபிமொழிகளை, ஹதீஸ்களை இமாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட இமாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் என்ன என்பதையும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். எனவே நாங்கள் எவற்றை கற்றுக்கொண்டோமோ அவற்றை நம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கும் அதனை மற்ற மனிதர்களுக்கு எத்தி வைப்பதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.